பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை கேட்கலாம். இன்று காலையில் சாத்தூர் பக்கத்தில் சிந்தப்பள்ளி அப்படின்ற கிராமத்தில் செயல்பட்டு வந்த திருமுருகன் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்ற பட்டாசு தயாரிக்கும் நிறுவனத்தில் ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது. அந்த ஃபேக்ட்ரி, இந்த திருமுருகன் ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்ட்ரி வந்து அனுமதி பெறப்பட்ட ஃபேக்ட்ரி தான், லீகல் ஃபேக்ட்ரி தான். இது வந்து இதில் வந்து இன்றைக்கி காலையில் ஏற்பட்ட வெடி விபத்துக்கு காரணம், அங்கே ஒரு லோடு ஏற்றுவதற்காக சென்ற லாரி போயிருக்கு. அதனால் அதில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு சின்ன தீப்பொறியில் விபத்து வந்திருக்கதா முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது. அங்கே பணியாளர்கள் யாரும் இல்லை அந்த நேரத்தில். அந்த ஓட்டுநரும் உடனடியாக அங்கேருந்து வெளியில் வந்துட்டார். அதனால் எந்த உயிர் சேதமும் இதுவரையும் ஏற்பட்டது தெரியல. அதில் நிறைய வெடி பட்டாசுகள் வந்து இப்போ தீபாவளி சீசன் அப்படின்றதுனால நிறைய அங்கே தயாரித்து வச்சுருந்ததுனால நிறைய தொடர்ச்சியாக ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே அங்கே தொடர்ச்சியான வெடிச்சிட்டு இருந்தது. இப்போ முழுவதுமாக தீயணைப்பு துறையினர் மற்ற காவல்துறையினர் எல்லாரும் போய் நெருப்பு முழுமையாக அணைக்கப்பட்டிருக்கு. அந்த தொழிற்சாலையோட அறைகள், ஒரு 6 அறைகள் ரொம்ப முழுவதுமாக சேதடைஞ்சிருக்கு. அந்த உள்ளே போன லோடு ஏற்றுவதற்காக சென்ற லாரியும் முற்றிலுமாக சேதடைஞ்சிருக்கு. இதில் நிறைய வெடிமருந்துகள் இருந்ததுனால அதனுடைய அதிர்வுகள் வந்து பக்கத்தில் இருக்க பகுதி வரையும் உணரப்பட்டிருந்திருக்கு. இந்த தொழிற்சாலைக்கு பக்கத்தில் இருந்த குடியிருப்பு ஒரு ஏரியாவில் 25 வீடுகளுக்கு பக்கத்தில் மேற்கூரையும் பக்கச்சுவர்களும் உடஞ்சிருக்கு. ஸோ அது தொடர்பான விரிவான கணக்கெடுப்பு நடத்துவதற்காக நான் ஒரு ஆஃபீஸர்ஸ் டீம் ஒன்று டெப்யூட் பண்ணியிருக்கோம். அந்த அதிகாரிகள் குழு வந்து நேரடியாக போய் பார்வையிட்டு என்னென்ன மாதிரியான சேதங்கள் அடைஞ்சிருக்கு, அதற்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த இதில் வந்து வேறு ஏதாவது விதிமீறல்கள் இருக்கா அப்படின்றத வந்து ஆய்வு செய்வதற்காக ஒரு விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கிறோம். நன்றி.